கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். நான் எப்போவுமே கேட்குற ஒரு கேள்வி இதுதான், எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்கன்னு. நம்ம தேவ சமூகத்துக்கு வந்த உடனே நமக்குள்ளே வருகிற ஒரு காரியம் என்னென்னா, அந்த உற்சாகம் வந்துடணும். எவ்வளோ போராட்ட சூழ்நிலையில் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அந்த போராட்ட சூழ்நிலையை மறந்து உற்சாகப்பட்டுறணும். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தைக்காக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலையும் ஆண்டவரே, அநேக சூழ்நிலைகளில் கடந்து வந்திருப்பாங்க. இந்த உபவாச நாட்களிலே அநேக தேவைகள் இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த தேவைகள் இருக்கிறது, இதற்கு தேவன் எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரா என்ற அந்த ஏக்கத்தோடு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு இயேசுவே, உம்முடைய வார்த்தை கடந்து வருவதாக. ஆண்டவரே, கர்த்தர் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை பலப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவே, அடியனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆன்லைனில் பார்க்குற நீங்களும் நல்ல ஜெப சிந்தையோடு கூட உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறதான தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ப்ரேயர் நடத்தும் போதும் அந்த வார்த்தைகள் வந்தது. இன்னைக்கு ஒரு ப்ராஃபட்டிக்காக அது கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த உபவாச நாட்களிலே அநேக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அநேக தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். அநேகர் பலவீனத்தோடு இருப்பாங்க. இந்த உபவாச ஜெபத்திலையாவது நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணி அந்த பலவீனத்திலிருந்து எப்படியாவது ஆண்டவர் என்னை விடுவிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், விசுவாசத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு கூடி வருகிறோம். போன முறை 40 நாள் உபவாச ஜெபம், அதுலேயும் நம்ம கூடி வந்து நல்லா ஜெபம் பண்ணியிருப்போம். அப்போ இந்த ஜெபம் நம்ம ஏன் செய்கிறோம்? வீடுகளிலிருந்து ஜெபம் பண்ணுறோம், குழுக்களாக இணைந்து ஜெபம் பண்ணுறோம். இப்படியெல்லாம் நம்ம ஏன் பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். God who hear our prayers. இன்றைக்கு அந்த தலைப்பின் கீழே தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். அல்லேலூயா. அப்போ எப்படி வேண்டுமானாலும் ஜெபம் பண்ணால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. ஒரு ஆளை நீங்கள் சபித்து ஜெபம் பண்ணுறீங்க, அந்த ஜெபம் கேட்கப்படுமா? கிடையாது. ஒருத்தருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். சில பேருக்கு எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ஜெபமெல்லாம் கேட்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த ஜெபமெல்லாம் கேட்கப்படாது. அப்போ வேதத்தில் சில காரியங்கள் இப்படி தான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் எவையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற, அவரை பற்றி நாம் கொள்ளுகிற தைரியம். அப்ப நாம் எப்படி வேண்டுமானாலும் ஜெபம் பண்ணலாம்னு அல்ல. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய பிரியத்தை அறிந்து, அவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? உடனே கேட்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் இப்படி இல்லாம இருக்கலாம். அநேக நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, மெச்சூர்டு, பூர்ணப்பட்ட ஒரு ஜெபமாய் காணப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஞானஸ்தானம் வாங்கி அநேக நாட்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தையை போல இருக்கும். ஆண்டவர் இதை விரும்புகிறதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இணையறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலையும் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய பிரியத்தின்படி நாம் எவையாகிலும் அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதிலை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷ ரீதியாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டெய்லரை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு டெய்லர் வந்து நல்ல சூட் தைக்கிற ஒரு டெய்லர். அந்த டெய்லர்கிட்ட போயிட்டு
நீங்கள் ரொம்ப நல்லா என்ன பண்ணுறீங்க, சூட்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அந்த டெய்லருக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ஒரு பிரியம் ஏற்பட்டுரும். நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா தைக்கிறீங்கன்னு சொல்லிட்டா போதும், அவங்களுடைய உள்ளம் எப்படி ஆயிருமா, ஒரு விதமான பிரியத்தினால மகிழ்ச்சியினால அது சூழ்ந்து விடுமா. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக அந்த சூட்டை என்ன பண்ணுவார், தச்சு கொடுப்பார். முதல்ல தச்சதை விட பயங்கர ஃபிட்டாக சூப்பராக அவர் தப்பார். எக்ஸ்ட்ரா அவர் என்ன பண்ணுவார், சில டிசைனையும் ஆட் பண்ணுவார், சில போனஸான சில காரியங்களையும் அவர் என்ன பண்ணுவார், தருவார். அப்போ இந்த போனஸான காரியம் எதற்கு அப்படின்னீங்கன்னா, அவரை பிரியப்படுத்தினது நிமித்தமாக அந்த காரியம். இதே போல தான் வேதத்துலேயும் சில மனிதர்களை நம்மளால் பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் 41வது அதிகாரம் 41 43 வாசிக்கும்போது வாசிக்கலாம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. சரி, இந்த 3 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிறான். இந்த பார்வோன் யோசேப்பை பார்த்து இந்த காரியங்களெல்லாம் சொல்றான். என்ன காரியம் அப்படின்னீங்கன்னா, இந்த தேசம் முழுவதையும் நான் என்ன பண்றேன், உனக்கு அதிகாரம் கொடுத்து உன்னை நான் என்ன பண்றேன், ஒரு அதிபதியாய் நான் மாத்துவேன், ஒரு அதிகாரத்துக்கு கீழே நான் என்ன பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை அதிகாரியா நான் வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது முத்திரை மோதிரங்களை கலட்டி உனக்கு நான் கொடுப்பேங்கிறாரு. 3வது ரதங்கள், அதாவது ராஜாவுக்கு அடுத்த 2வது ரதத்துல உன்னை நான் ஏற்றி கொண்டு நீ போகலாம் அப்படின்ற அந்த காரியத்தெல்லாம் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொன்னார் அப்படின்னா, அதற்கு பதில் 41:37 இருக்குது. வாசிங்க பாஸ்டர். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரருக்கும் என்னுடைய பார்வைக்கு நன்றாய் கண்டது. ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு பார்வோனுடைய இருதயத்தையும் அவங்க கூட இருக்கிற அந்த ஊழியர்களுடைய இருதயத்தையும் பிரியப்படுத்துகிற வண்ணமாக சில காரியங்களை அவர் செய்தது நிமித்தமாக இந்த பார்வோன் என்ன செய்கிறார், யோசேப்புக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். எஸ்தர் ராஜாத்தி அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5வது அதிகாரம் 1-2 வாசிக்கும்போது அங்க ராஜா அழைக்காமலே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, ராணியாக இருந்தாலும் உள்ள போகக்கூடாது, அந்த ராஜ அரண்மனைக்கு உள்ள போகக்கூடாது. அப்ப பெர்மிஷனே இல்லாம இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க, அந்த ராஜாவினுடைய அறைக்குள்ள அவங்க கடந்து போகிறாங்க. இந்த வசனம் அதான் சொல்லுது. கடந்து போகும் பொழுது அந்த ராஜா எஸ்தர் பார்த்த உடனே அவருக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டுருச்சு. அவர் உள்ளத்துல ஒரு பிரியம், அவர் சிந்தையில ஒரு பிரியம் ஏற்பட்டு அவர் தன்னுடைய செங்கோலை நீட்டி, கேள் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம இந்த மனுஷனை எப்படி நம்ம பிரியப்படுத்தி அவங்க பார்த்தீங்கன்னா கேட்காத காரியத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, கொடுக்கிறது போல இன்றைக்கு நம்ம கர்த்தராகிய தேவனிடத்துல அவரை பிரியப்படுத்துகிற வண்ணமாக சில காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஜெபமானது அவருடைய சித்தத்தின்படியும் பிரியத்தின்படியும் இருக்கும் பொழுது நாம் கேட்டவைகளை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேக ஜெபங்களை நம்ம பார்த்து படித்திருக்கிறோம். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவே நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக ஜெபங்கள். அப்ப தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபம் காணப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபத்துக்கு நிச்சயமாக என்ன கிடையாது, பதில் வரவே வராது. ஒருவேளை நமக்கே தெரியாம நம்ம சில காரியங்களை நம்ம வைத்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். என்ன, ஒரு லேண்டை வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்க. அந்த லேண்டு ஒரு சொந்தக்காரங்களும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருப்பீங்க. அப்போ ஒரு சின்னதாக ஒரு பார்ட் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு அரை அடி அவங்க கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்காக உட்காந்து அவங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவங்களுக்காக எதிர்த்து நின்று நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கேட்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பிரியத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபமானது கேட்கப்படும். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய்
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய பிரியத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நீங்க ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் என்ன பண்ணுவாராம், நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். இந்த நாட்களில் இந்த 21 நாளும், இந்த 21 நாள் மாத்திரம் கிடையாது. அப்போ 21 நாள் தாண்டியும் நம்ம என்ன செய்யணும், தேவனை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துகிற ஒரு நபராக நம்ம காணப்படணும். இங்கே 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுஷையும் கேளாமல். சரி, இங்க இதை நீங்க வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. இந்த இடத்துல சாலமோன் சொப்பனத்துல தேவன் வந்து கேட்கிறார் சாலமோன் கிட்ட. என்ன கேட்கிறார் அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் நீ கேளு அப்படின்னு கேட்கும்போது இந்த சாலமோன் என்ன சொல்றாரு, அவர் பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, எந்த செல்வத்தையும் கேட்கல. அவர் கேட்டது ஒண்ணுதான், கனத்தை கூட கேட்கல. அவர் கேட்டது ஒண்ணுதான், இந்த திரளான ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க அப்படின்றத மாத்திரம் தான் கேட்டார். உடனே தேவன் என்ன பண்ணாரு, இவ்வளவு சின்ன பையன், இந்த பையன் வந்து என்ன பண்றான், ஞானத்தை கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஞானம் எப்படி வரும், கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் வரும். அப்ப அது அவருக்கு பிரியம், அது அவருக்கு சித்தமான ஒரு காரியம். அப்ப அப்படி கேட்கும் பொழுது அவரு அதை உடனே வாய்க்கை பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கூட போனஸா என்ன பண்றாரு, நீ கேட்ட ஞானத்தையும் தர்றேன், கூட என்ன பண்றேன், கேளாத செல்வங்களையும் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், உனக்கு நான் அருளுவேன் என்று சொல்லி அருளுகிறத நாம் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நம்முடைய ஜெபமானது அவருக்கு பிரியமான, அவருக்கு சித்தமான ஒரு ஜெபத்தை நம்ம இந்த காலை நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. 21 நாட்களும் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்றோம். ஒருவேளை உங்களுடைய ஜெபங்கள் நிலுவையில் நின்று கொண்டிருக்கலாம். நீங்க சற்று யோசித்து பாருங்க, இது கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபமா என்று சொல்லி நீங்கள் நிதானிச்சு நீங்க என்ன செய்யணும், உங்களை நீங்க அறிய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மளுக்குள்ளே ஒரு வித்தியாசம், நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லாதபடிக்கு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபமானது என்ன செய்யப்படாது, கேட்கப்படவே படாது. நம்மளுடைய இருதயமானது கிழிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் கடந்து போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மளுக்குள்ள ஒரு வித்தியாசம், நம்மளுக்குள்ள ஒரு சேஞ்சஸை கொண்டு வராதபடிக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு ஜெபத்தை பண்ணி கொண்டிருப்போம். இல்லை எதையாவது ஒரு பொருளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட காரியத்தை தான் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை எடுத்து பாருங்க. உங்க ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறதுன்னு எடுத்து பாருங்க. நீங்க கொஞ்சம் அதை நீங்க எக்ஸாமைன் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. சோதித்து பாருங்க. அல்லேலூயா. ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி. இன்றைக்கும் நம்ம ஒருவருடைய ஜெபத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன் எல்லாரும். இந்த பர்டிகுலர் நபருடைய ஜெபம், அவர் என்ன ஜெபம் பண்ணாரோ அதை அப்படியே தேவன் அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த நபரை குறித்து நான் சொல்லணும்னா வேதத்தில் 2 வசனத்தில் இவர் அடங்கிடுவார். அப்போ நான் சொன்ன மாத்திரமே நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், யாபேஸ். இந்த ஜாபேஸினுடைய ஜெபத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த யாபேஸ் கர்த்தருக்கு சித்தத்தின்படியும் கர்த்தருடைய பிரியத்தின்படியும் அவர் ஜெபம் பண்ணினார். எத்தனை பேர் இதை தியானிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எடுப்போம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பாஸ்டர். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு விலக்கி என்னை காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இந்த யாபேஸ் இவருடைய ஜெபத்துல 3 விஷயங்களை அவர் பின்பற்றுகிறார். இன்றைக்கு நம்ம அநேக காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய ஜெபத்திலையும் இந்த 3 காரியம் கட்டாயம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இவர் என்ன ஜெபம் பண்ணினார்? ரொம்ப ரொம்ப பயங்கரமாலாம் இவர் ஜெபம் பண்ணல. 3 விஷயம்தான் ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கிறார்.
இந்த யாபேஸ் இந்த 1 நாளாகமம் 4வது அதிகாரத்துல 9, 10 இந்த 2 வசனத்துல தான் என்ன பண்ணியிருப்பாரு, இடம் பெற்றிருப்பார். சரிங்களா? அப்ப இந்த யாபேஸ் முதலாவது அவர் என்ன ஜெபம் பண்ணினார் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படியும் பிரியத்தின்படியும் இந்த ஜெபம் இருந்ததுனால தான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் வேண்டிக் கொண்டதை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணினார், அவனுக்கு அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம வேண்டிக் கொள்வது, நாம கர்த்தருடைய சித்தத்தின்படி என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை எல்லாவற்றையும் தேவன் அருளுவார் என்ற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் முதலாவது இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு விஷயம் நல்லா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதலாவதாக இந்த யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணினார் அப்படின்னா, இந்த யாபேஸுடைய பிரேயர்ல, இவனுடைய ஜெபத்துல 3 காரியத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. வாசி அதே வசனம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல முதலாவது அவர் ஜெபம் பண்ணுகிறது, தேவரீர் என்னை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியும். முதலாவது அவன் ஒரு பெட்டிஷனை போடுறாரு. முதலாவது அவர் என்ன பண்றாரு, ஒரு பெட்டிஷனை போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு தேவன் அவரு என்ன ஒரு ஞானம் பாருங்க அவருக்கு, மனுஷன் என்னை ஆசீர்வதிக்க கூடாது, கர்த்தர் மாத்திரமே என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் மாத்திரமே என்னை விடுவிக்கணும், கர்த்தர் மாத்திரமே என்னை சுகப்படுத்தணும். எந்த ஒரு மனுஷ தயவையும் தேடி ஓடி நாடி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஜெபத்தை என்ன பண்றாரு, இந்த யாபேஸ் முதலாவது ஏறெடுக்கிறார். நம்மளுடைய எல்லா குறைவுகளையும் சந்திக்க கர்த்தரால முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த விசுவாசம் முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக போராட்ட சூழ்நிலையில நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம என்னத்தை இழந்துடுறோம் அப்படின்னா, கர்த்தரால் அதை செய்ய முடியாது போல அப்படிங்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம், கடந்து போய் அந்த விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் இந்த யாபேசோ, கர்த்தர் மாத்திரமே என்னை ஆசீர்வதிக்கணும், எந்த மனிதனையும் தேடி ஓடி நாடி நான் ஓட மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஜெபத்தை முதலாவது அவர் ஏறெடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை எந்நாளும் கைவிடுவதில்லைன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரம் கிடையாதுங்க. இப்பொழுது இஸ்ரவேலா இருக்கிற நாம் யாவருக்குமே அந்த வாக்குத்தத்த வசனங்கள் செயல்படும். நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார், உங்களை விடுவிப்பார். இப்ப இருக்கிற அந்த சிறையிருப்புகளை நிச்சயமாக என்ன செய்வார், கர்த்தர் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தார். அந்த யாக்கோபுங்கிற மனிதனை குறித்து நம்ம அநேகமா நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆதியாகமம் 23வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது இந்த யாக்கோபு அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிறு வயதிலிருந்தே எனக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா இந்த யாக்கோபு. எப்படி ஆகிலும் நான் என்ன பண்ணிடணும், எனக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு நபர் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு முதலாவது அவன் பாருங்க, அவன் கிரிமினலா யோசித்து முதலாவது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அண்ணன் பசியோட வரும் பொழுது அவருக்கு நல்ல ஒரு உணவை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாரு, முதலாவது வாங்கி விட்டார். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது முதிர் வயதாக இருக்கக்கூடிய அவங்க தகப்பனாரை போய் பார்க்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது, அந்த தகப்பனாருக்கு கண்ணு இல்லை. இவர் போய் என்ன பண்றாரு, அப்படியே தெரியாம போய் அவங்க அப்பா கேட்கிறாரு, யார் வந்திருக்கா அப்படிங்கிற, நான் தான் என்ன பண்றேன், ஏசா வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பாவையே கலாய்ச்சு என்ன பண்றாரு, டபுள் பிளெஸிங்கை வாங்குகிறத நம்ம வேதத்துல நம்மளால என்ன செய்ய முடியும், வாசித்து பார்க்க முடியும். ஆதியாகமம் 23, 24, 25, 26, 27 இந்த 28 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நபரை குறித்து போடப்பட்டிருக்கும். இந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. மனுஷன் மூலமாக மனிதனை எதிர்பார்த்து வருகிறதான ஆசீர்வாதங்கள், விடுதலைகள் நிரந்தரம் இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏசா 400 பேர் கூட என்ன பண்றாரு, உன்னை தேடி வரார் அப்படின்ற அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த யாக்கோபு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் என்ன பண்றாரு, திருப்பி கொடுத்து விட்டு அவர் எங்கேயோ போய் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ மனுஷனை ஏமாற்றி
மனுஷன் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்கள் நிலையில்லாத ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், எனக்கு என் அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, இதுல தான் நமக்கு பிரச்சனையே வரும். எத்தனை பேர் ஒற்றுக்கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. என் தம்பி கூட பிறந்தவங்க மத்தியில குடும்பத்துல வருகிறதான பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த சொத்துனால தான் வரும். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவன் பெற்ற ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அவன் என்ன பண்றான், கொடுக்கிற ஒரு நாள் வரும் கண்டிப்பாக. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நபர் கடைசியாக யாருடைய சமூகத்துக்கு வருகிறார் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு வந்து விழுந்து அவர் கதறுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. தேவரீ, நீர் என்ன பண்ணணும், ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்து சரணடைகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் யாவரும் ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எந்த மனுஷனையும் நம்பி நம்ம என்ன செய்ய தேவையில்லை, போக தேவையில்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அவசரப்பட்டு நீங்க கடன்களை வாங்கியிருக்கலாம், அவசரப்பட்டு வீட்டை கட்டியிருக்கலாம். மனுஷன் என்னை காப்பாற்றுவார், என் உறவுக்காரங்க என்னை காப்பாற்றுவாங்க, என் அப்பா எனக்கு ஷேரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க அநேக எண்ணத்தினால நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அவசரப்பட்டு நீங்க இதை செய்திருக்கலாம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே மேல் அப்படிங்கிறத அந்த ஞானம் யாருக்கு வந்தது அப்படின்னா இந்த யாபேஸ் முதல் ஜெபத்துல அவன் செய்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒருவேளை நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க, நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும். என்ன விசுவாசம்? என் கர்த்தர் என்னை விடுவிக்க முடியும், என் கர்த்தராகிய தேவனால எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னோடு இருப்பார், என் பிரச்சனைகள் மத்தியிலே ஊடுருவார் என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. மனுஷன்ட்ட இருந்து வருகிற ஒரு பிளெஸிங்கும் நிரந்தரமானது கிடையாது. ஆனா கர்த்தர்ட்ட இருந்து வருகிற பிளெஸிங் பாத்தீங்கன்னா நிரந்தரமா உங்களோடு கூட தங்கி இருக்குமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஊரெல்லாம் போய் ஒரு ஆளா நம்ம போய் கேட்கறத காட்டிலும் உங்க சொந்தக்காரங்க, உங்க அண்ணன், உங்க அப்பா, உங்க அம்மா, இவங்களை காட்டிலும் நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை விடுவிக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த யாபேஸ் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, அவருடைய பெயர் என்ன பெயர் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அவங்க அம்மா 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. தன் சகோதரரை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி, தாய் பாத்தீங்கன்னா அவரை எப்படி பெற்றாங்களாம், துக்கத்தோடு பெற்றாங்களாம். துக்கத்தோடு பெற்றதுனால அவனுக்கு என்னன்னு பேர் வச்சுட்டாங்க, துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. அவனை ஒரு சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவங்க தாய் என்ன பண்றாங்க, அவனுக்கு பேர்களை வச்சுட்டாங்க. ஆனா இந்த யாபேஸோ அதை நினைப்பு வச்சுக்கிட்டு என் தாய் என்னை என்ன பண்றாங்க, சபிக்கப்பட்டவன், என்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா அவன் ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. இன்னைக்கு அவன் எப்படிப்பட்ட ஒரு ஞானத்துல வராம பாருங்க. அவன் சொல்லுகிற காரியம், என் அம்மா என்னைய சபித்தாலும், என் கூட பிறந்தவங்க, என் கூட இருந்தவங்க எல்லாரும் என்னை சபித்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை விடுவிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அந்த ஞானத்துல அவன் வந்ததுனால அவனுடைய ஜெபமானது கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்களை சபிக்கிற ஆட்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், உங்களை சபிக்கிறவர்களை காட்டிலும் உங்களை விடுவிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை காட்டிலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் மிக பெரியவர் என்பதை நீங்க மறந்து விடவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த உபவாச நாட்களில நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார்ன்ற விசுவாசம் உங்களுக்குள்ள முதலாவது எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். அப்ப கர்த்தர் என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே நிச்சயமாக ஊடுருவார்ன்றதை நீங்க விசுவாசிக்கணும், நீங்க நம்ப வேண்டும். இந்த யாபேஸ் அப்படிதான் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர்ஸை என்ன பண்ணியிருக்கலாம், மற்றவங்க எடுத்துட்டு பறிச்சுட்டு போயிருக்கலாம். உங்களுடைய ப்ரொமோஷன் உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம் இன்னொருத்தர்னால. நீங்க அவங்களுக்கு விரோதமா நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒரு நாள் ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க இன்றைக்கு உங்களுடைய ஜெபமானது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா,
என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் தேவன் எனக்கு ப்ரமோஷனை தருவார். என் தேவன் என்னுடைய பிரச்சனைகளுக்கு நடுவிலே அவர் ஊடுருவி என்னை விடுவிப்பார். இந்த விசுவாசம் மாத்திரம்தான் உங்களுக்கு நடுவிலே அசைவாட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரமானது நம் நடுவிலே என்னால் அசைவாடி கொண்டே இருக்கணும். எந்த மனுஷனையும் பகைத்து நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க மனுஷனை பகைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் அது என்னவாக மாறும் அப்படின்னீங்கன்னா சத்ருவாக மாறி நம்முடைய ஜெபம் நம்ம பண்ணக்கூடாதபடிக்கு அநேக தடைகளை உண்டுபடுத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த யாபேஸ் கடந்து போகல. அவன் தெளிவான ஒரு ஞானத்துக்குள்ள வந்தான். என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான், மனுஷன் கிடையாது. நான் யாரையுமே நம்ப மாட்டேன். என் அம்மா என்னை துக்கத்தோடு பெற்று என்னை சபித்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர் என்று சொன்னா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர் பெரியவர். என்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்படியாய் நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு ஒருவேளை எனக்கு வராமல் இருக்கலாம். எனக்கு ஒருவேளை பலவீனம் தொடர்ந்து காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் ஒருவேளை வராமல் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால என்னை ஏமாத்தி இருக்கலாம் ஆண்டவரே, என்னை நிந்தித்து ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால என்னை வனாந்தரத்துல தள்ளப்பட்டு ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாம். இன்னைக்கு கடன் மத்தியிலே நான் இருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு நான் அறிக்கை செய்கிறேன், என் தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நான் அறிக்கை செய்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் நீங்களே நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால நான் ஒரு நாள் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஒரு நாள் நான் உலகத்தானை போல நான் நினைத்து கொண்டிருக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்றீங்க? அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு எல்லா கதவும் அடைபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவன் எடுக்கிற ஒரே முடிவு என்ன அப்படின்னீங்கன்னா, போய் எங்கேயாவது போய் விழுந்துருவான், சூசைட் பண்ணுவான், இல்லை எதையாவது செஞ்சுக்கிடுவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு வாசல் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எப்பொழுதுமே என்ன செஞ்சிருக்கிறது? திறந்திருக்கிறது. அவர் உங்கள் நடுவிலே அசைவாடுவார். நிச்சயமாக நாம் யாரையும் பகைத்து கொள்ள தேவையில்லை. கர்த்தர் பகைத்து கொண்டு நீ ஜெபம் பண்ணுன்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவரை நீங்க ஆசீர்வதித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சிறை இருப்ப ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். நிச்சயமாக நீங்க ஏமாத்தப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் என்ன ஜெபம் பண்ணார்? ரெண்டாவது, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபத்தை அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அதே வசனத்துல ரெண்டாவது பகுதியை வாசிங்க பாஸ்டர். என் எல்லையை பெரிதாக்கி. கர்த்தாவே என் எல்லையை பெரிதாக்கும். தேவன் விரும்புகிற அடுத்த ரெண்டாவது பேட்டர்ன் அவர் ஃபாலோ பண்றார். என்ன ஃபாலோ பண்றார் அப்படின்னா, என் எல்லைகள் பெரிதாகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு என் எல்லை பெரிதாகணும். பக்கத்துல பார்த்து எல்லாரும் சொல்லுங்க. ஆன்லைன்ல பாக்குறீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என் எல்லை என்ன ஆகணும்? பெரிதாகணும். கர்த்தர் உங்களை விரிவாக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, மினிமலைஸ் பண்ணிக்காதீங்க. அப்படின்னா உங்களை நீங்களே என்ன பண்ணிக்காதீங்க, சுருக்கி கொள்ளாதீங்க. கர்த்தர் பார்த்தீங்க, ஆதாமையும் ஏவாளையும் அவர் என்ன செய்தார்? அவர் விஸ்தாரப்படுத்தினார். அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். நீங்க என்ன செய்யணும்? இந்த பூமியை போய் பழுகி பெருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப நாம இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆகணும்னா அநேக காரியங்களில நம்ம சொல்லலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? அதுதான் தாளந்து. அந்த இதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, 5 தாளந்தை நீ என்ன பண்ணு, இன்னொரு 5 தாளந்தா மாத்து. 2 தாளந்தை கொடுத்தவங்கள இன்னொரு 2 தாளந்தா மாத்து. இந்த ஒத்த தாளந்தை கொடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? புதைத்து வைத்த ஒரு காரியத்தை நம்மளால பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளை நாமளே மினிமலைஸ் பண்ணிக்கிற கூடாது. இந்த காலை நேரத்துல நாமே விரிவாக்கம் பண்ணுகிற ஒரு அனுபவத்துல நம்ம கடந்து போக வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு அவர் தன்னுடைய சீஷர்களை அவர் என்ன பண்றாரு? அவர் பரமேறிய பிறகு சீஷர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா,
உலகம் முழுவதும் அவங்க என்ன பண்ணணும், கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் கடந்து போனது நிமித்தமாக தான் கிறிஸ்துனா யார் அப்படின்னு சொல்லி தெரிந்தது. அவங்களுடைய எல்லைகள் என்ன ஆனது, விஸ்தாலமானது. இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், நம்முடைய எல்லைகளானது விஸ்தாரமாக வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை டாக்டருங்க சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம், உனக்கு இனி குழந்தையே பிறக்காது, நீ மலட்டுத்தன்மையில நீ இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஒருவேளை ஆன்லைன்ல பார்க்குறீங்க, நீங்க சொல்லுங்க, என் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குவார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷங்களோ குழந்தை இல்லாம நீங்க இருக்கலாம். இன்றைக்கு செத்து போன அந்த சரீரத்துல தேவன் என்ன பண்றாரு, ஒரு 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 குழந்தையை உருவாக்குகிற நம்ம வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லைகளானது பெரிதாக வேண்டும், விஸ்தாலமாக வேண்டும். இந்த ஜெபத்தை யார் ஏறெடுத்தா அப்படின்னு சொன்னா, இந்த யாபேஸ் ஏறெடுத்தார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, எனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு என்ன கிடையாது, அறிவே இல்லை. எனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு என்ன கிடையாது, படிப்பு இல்லை நம்ம நினைக்கிறோம். இந்த காரியத்தை செய்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, எனக்கு பணமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இதை தாண்டி தேவன் உங்களை பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. உலகத்தான் தான் நினைப்பான், நான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு முதிர் வயது ஆகிவிட்டதே ஆண்டவரே அப்படின்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ முதிர் வயதிலும் கனி தரும் பசுமையும் புஷ்டிமாய் இருப்பாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க நினைக்கலாம், போதும் என்ற மனம் இருந்தா போதும், அப்படிப்பட்ட காரியம் இருந்தா போதும்னு வேதம் சொல்லுதே, நீங்க என்ன வேற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இன்னைக்கு இந்த எல்லைகள் விரிவாக்குகிற அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை. எல்லைகள் விரிவாக்குகிற அனுபவம் உங்களுக்கு இல்லை. உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க நல்லா உற்சாகமாய். உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவர்கள் கர்த்தருடைய அந்த நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாபேஸ் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒய்கோஸ்களை நம்ம என்ன செய்கிறோம், எழுதி வச்சு நம்ம ஜெபம் பண்றோம். எத்தனை பேர் ஒய்கோஸை எழுதுனீங்க? இந்த 21 நாளும் நம்ம அதற்காக தான் நம்ம ஜெபம் பண்றோம். அதுவும் ஒரு பாயிண்ட், அப்படிதானே? எத்தனை பேர் எழுதியிருக்கிறீங்க? உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. நீங்க நினைக்கலாம், என்னால் முடியாது, எனக்கு திராணி இல்லை, எனக்கு வயதாயிட்டு அப்படி நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு தேவன் உங்க எல்லையை பெரிதாக்குவார். நீங்க ஒருத்தரை பார்த்து சொன்னீங்க பாருங்க, அந்த வார்த்தையின்படி நிச்சயமாக நீங்க எழுதி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் பெரிதான காரியத்தை அவர் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிறைவான காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இது பேராசை அல்ல, இது பேராசை அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி உங்களை கொண்டு மற்றவர்கள் அதை பயன்படும்படியாய் செய்ய வைக்கிற அந்த காரியம் பேராசை அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. மறுபடியும் ஒரு விஷயம், நீங்க கரங்களை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த யாபேஸ் எப்படி ஜெபம் பண்ணினாரோ அதே போல ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு எப்படி தேவன் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காரியத்தை கொடுத்து அவருக்கு மலட்டுத்தன்மையோடு கூட இருந்த பொழுது, முதிர் வயது ஆன போதிலும் தேவன் அவர்களுடைய எல்லையை பெரிதாக்கும் வண்ணமாக அவங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தது போல, ஒருவேளை இந்த இடத்துல அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கலாம். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து அவங்க எல்லைகள் எல்லாம் பெரிதாகட்டும் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அவங்க எல்லைகள் எல்லாம் விசாலமாகட்டும். ஆண்டவரே, எங்கள் மூலமாக ஆண்டவரே தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, எங்களுடைய பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு ஆண்டவரே எங்களை நாங்களே மினிமலைஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே இயேசுவே, இன்னைக்கு அதிலிருந்து நாங்கள் வெளியே வரணும். எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு அந்த காரியத்திலிருந்து நாங்கள் வெளியே வரணும். தேவன் தாமே எங்களை நடத்துங்கப்பா. நீர் ஆண்டவரே பெரிதான காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் நம்முடைய எல்லைகளை தேவன் என்ன பண்ண போறாரு,
விஸ்தாலமாக்க போகிற அந்த விசுவாசத்தோட நீங்க இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு தேவன் அநேக காரியத்திலே ஜெயத்தை கொடுப்பார். மூன்றாவது அவர் பண்ணின அந்த ஜெபத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா வாசிங்க 1 இருந்து உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். என்ன இருக்கணுமா? உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். அப்படின்னா நீங்க என்னை ஆசீர்வதித்து விட்டுட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு என் எல்லைகளெல்லாம் பெரிதாக்கிட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு விரட்டுற ஒரு அனுபவம் இல்லை. அல்லேலூயா. இவர் என்ன பண்றாரு? நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு அந்த விருப்பப்பட்டு அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனை அதுதான். நம்முடைய பிரச்சனையானது அதுதான். இந்த 21 நாள் மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு தேவை இருக்குது. அந்த தேவை எப்படியாகிலும் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 21 நாளும் சில பேர் கடந்து வருவோம். காலையில பார்க்கலாம், மதியம் இந்த 11 o'clock ப்ரேயர்ல பார்க்கலாம், ஏன் சாயங்காலம் கூட பார்க்கலாம். அப்புறம் 21 நாள் கழிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த யாபேஸ் அப்படி ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பத்தோடு ஜெபம் பண்றார். என் பக்கத்தில் அவர் இருக்கணும், எனக்கு ஒரு தகப்பனாய் தாயாய் இருந்து அவர் என்ன பண்ணணும்? லீட் பண்ணணும், கைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை அவர் கேட்கிறார். ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாம இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட நாட்களில அந்த அனுபவம் நமக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்காது? இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம கடந்து போயிருக்க மாட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் மீண்டுமாய் உங்க அனுபவங்களை புதுப்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி அரவணைச்சு சில நேரத்துல கண்டிச்சு எப்படி அவருக்கு கொண்டு போகிறாரோ அதே அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு யார் கேட்கிறா? இந்த யாபேஸ் தன்னுடைய ஜெபத்திலே கேட்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கெட்ட குமாரன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்கிறான்? தகப்பன்ட்டு இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு என்ன பண்றான்? தகப்பனை விட்டுட்டு தூரம் போயிட்டான். தகப்பனை விட்டுட்டு தூரம் போயிட்டான். இன்னைக்கு நம்மளுடைய அனுபவமானது அப்படிப்பட்ட ஒரு அனுபவமா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த யாபேஸனுடைய ஜெபத்துல அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், உம்முடைய கரம் என்ன செய்யணும்? என்னோடு கூட இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கே வர்றது கிடையாது. ஜெபம் பண்றதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய நிலைமை என்ன? கர்த்தரை நான் தேடுகிற ஒரு அனுபவத்தை நான் வாஞ்சித்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை எப்பொழுதும் இருக்குதா? நீங்க என்ன வேலை செய்தாலும் கர்த்தரை தேடுகிற அவர் மீது தாகம் கொள்ளுகிற அந்த அனுபவம் எனக்குள்ள இருக்கிறதா அப்படின்னு நீங்க சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த 21 நாள் மாத்திரம் கிடையாது. இந்த 21 நாள் மாத்திரம் நம்ம உபவாசித்துட்டு நம்ம ஜெபத்தை நம்ம செஞ்சுட்டு நம்ம ஜெபம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? சில பேர் உபவாசிச்சுட்டு விட்டுருவோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படவே படாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜுவல், நீங்கள் எல்லாருமே சில பேரெல்லாம் ஜுவல் போடுவீங்க, சில பேர் போட மாட்டீங்க. ஆனால் இந்த ஜுவல் பாக்ஸை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இந்த ஜுவல் பாக்ஸில் ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மேலே வெல்வெட்லாம் வச்சு உள்ளேயும் வெல்வெட் இருக்கும். சில பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறுமன பாக்ஸாக பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இருக்க வேல்யூவே கிடையாது அதுக்கு. ஆனால் அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு 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 நகை, ஒரு ஜுவல் உள்ளே வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாக்ஸுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதை கொண்டு போய் எங்கே வைப்போம்? மறைவான ஒரு இடத்துல, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் வைப்போம். பேங்க் லாக்கரில் வைப்போம், பீரோவில் பூட்டி 4 பூட்டை பூட்டி வச்சிட்டு இருப்போம். அப்போ அதனுடைய வேல்யூ அதிகமாயிடுச்சு. இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது தான் உங்களுக்கு வேல்யூவே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேல்யூவை இழந்து விட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்மளுடைய எப்பொழுதுமே நமக்குள்ள கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும், என்னுடைய கரத்தை பிடித்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஏற்படுத்த வேண்டுமா? எத்தனை விதமான ஆசீர்வாதம், எத்தனை விதமான பெருக்கங்கள் வந்தாலும் நமக்கு என்ன கிடையாது? கர்த்தர் உள்ள இல்லைன்னா
வேல்யூ இல்லை நமக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்னோடு இருக்கணும், என் கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தணும் அப்படிங்கிற அனுபவத்துல யார் ஜெபம் பண்றா? இந்த யாபேஸ் ஜெபம் பண்றார். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலையும் நம்முடைய ஜெபமானது இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன்ல இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சித்து என்னுடைய ஜெபம் இப்படியாக இருக்கணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறோன்னு சொன்னால், இந்த காலை நேரத்தில் இந்த உபவாச நாட்களில் நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக இந்த யோசேப்பை போல, நிச்சயமாக இந்த நம்ம வாசித்தது போல, சாலமனை போல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த யாபேஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். அவன் என்ன பெற்றான் அப்படின்னு சொன்னால், அவன் கனம் பெற்றான். யாரை காட்டிலும்? தன்னுடைய சகோதரனை காட்டிலும் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கனம் பெற்றவனாக இருக்கிறான். இதுதாங்க போனஸ், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அவன் எப்படிப்பட்ட ஒரு பையன்னு சொல்ல ஒதுக்கப்பட்டான் குடும்பத்தில்? துக்கம். அவன் பேரே துக்கம். அந்த துக்கம்னு சொல்லி தள்ளப்பட்ட அந்த பையனை தேவன் பார்த்தீங்கன்னு சொன்னா சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாய் வைத்தான்னு சொல்லி வேதம் சொல்லு. அதான் போனஸ். இன்னைக்கு கர்த்தருடைய பிரியத்தின்படி, விருப்பத்தின்படி நீங்க ஜெபம் பண்ணினால் நிச்சயமாக நீங்க கேட்டதையும் கொடுப்பாரு, நீங்க கேளாத இந்த போனஸ், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த யாபேஸ் அவருடைய ஜெபத்தில் நீர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணாரு. எந்த மனுஷனையும் நான் நம்ப போவதில்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணினாரு. இயேசுவே, மனுஷனை நான் நம்பவே மாட்டேன். இயேசுவே, இயேசுவே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தரை நான் நம்பணும். கர்த்தரை நான் பிரியப்படுத்துகிற ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்கணும்னா, ஆண்டவரே கர்த்தரை சார்ந்து இருக்கணும், கர்த்தர் மீது அதிக விசுவாசம் இருக்கணும். நான் ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகளை நான் கடந்து போய் கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே போராட்டங்கள் மாத்திரமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க, ஓ நல்ல வாய்களை திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் உங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்ற அந்த வார்த்தை, இயேசுவே என்னே ஆண்டவரே நீ ரட்சிக்க வல்லவர், எனக்குள்ளா இருந்து நீ செயல்பட வல்லவர் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே அப்பா யாபேஸ் ஜெபித்தது போல நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை விடுவிக்கணும் அப்பா. ஓ அந்த வார்த்தையை நான் மீண்டுமாய் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. என் எல்லைகள் பெரிதாகட்டும். இன்றைக்கு நான் என்னுடைய சூழ்நிலை நான் யோசிக்க போவதில்லை ஆண்டவரே. என்கிட்ட செல்வம் இருக்கா நான் யோசிக்க போவதில்லை, எனக்கு திராணி இருக்கா நான் யோசிக்க போவதில்லை, எனக்கு வயது இருக்கா நான் யோசிக்க போவதில்லை. ஒருவேளை எனக்கு மலட்டுத்தன்மை, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே டாக்டருங்க சொல்லி இருக்கலாம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இதை ஆண்டவரே நிர்மூலமாக்க உம்மால கூடும் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கலாம். நல்ல வாய்களை திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் என்று சொன்னால், என் எல்லை பெரிதாகும் என்று சொன்னால் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நான் அறிக்கை செய்து இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற ஓ சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் அருகில் இருக்கணும், எல்லா சூழ்நிலைகளையும் அருகில் இருக்கணும். எனக்கு பணம் வந்தாலும், என் சொந்தக்காரங்க என்னை நிந்தித்தாலும், என் சொந்த மகளே என்னை நிந்தித்தாலும், என் சொந்த பையன் என்னை நிந்தித்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கணும் அப்பா. இன்றைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்கணும். இந்த யாபேஸ் எப்படி ஒரு ஜெபத்தை ஆண்டவரே அவர் பின்பற்றினாரோ, ஓ கர்த்தராகிய தேவன் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் அசைவாடுங்க. எங்கள் நடுவிலே அசைவாடி எங்களுடைய போராட்ட சூழ்நிலைகளை மாற்றி எங்களை ஆண்டவரே அப்பா ஆசீர்வாத பாதையில மாற்றும்படியாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தராகிய தேவன் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் இயேசுவே நாங்க ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஒரு விஷயம் எல்லாரும் நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. ஓ ராகா பா லாபா, இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் ஆண்டவரே அப்பா நீர் மகிமைப்படணும். எங்களுக்குள்ளா இருந்து நீங்க செயல்படணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற வேல்யூவை கொடுக்கிறது அந்த ஆவியானவர் தான் இயேசுவே. அவரை நாங்க துக்கப்படுத்த கூடாது. இந்த நாளிலே அவரை நாங்க துக்கப்படுத்த கூடாதப்பா. ஷாகாபா லாபா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமது பிரியத்தின்படி, உமது விருப்பத்தின்படி என்னுடைய ஜெபம் அமைவதாக. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.